அன்பு நேயர்களே, நாம் காட்சிக்குள் வருகின்றோம். பார்ட் 16. இஸ்ரேல் ஈரான் யுத்தம் இது 3ஆம் உலக யுத்தத்துக்கு கொண்டு செல்லுமா, அணுகுண்டு யுத்தத்தை கொண்டு செல்லுமா என்ற கேள்விகள் உலக பரப்பில் அதிகரித்து வரும் நிலையில் இந்த ரெக்கார்டிங் போகின்ற நிலையில் ஒபெக் நாடுகளின் கூட்டம் இஸ்தான்புல் நகரின் எடகோன் அவர்கள் ஊடாக நடைபெற உள்ளது. ஈரானிய வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி கலந்து கொள்ள உள்ளார். பல கோரிக்கைகளை முன்வைக்க போகின்றார். ஒரு இஸ்லாமிக் போர்சஸ் ஒன்று உருவாக்கலாமா என்பது பற்றிய சில முன்னெடுப்புகள் நடக்கப் போகின்றது. அது குறித்து நாம் பேச வேண்டிய அதற்கு முன்பாக எமது நேயர்களின் அன்பர்களின் சில கேள்விகளுக்கு மாத்திரம் ஓரிரு பதிலளித்துக்கு நிகழ்ச்சிக்கு செல்லலாம்னு நினைக்கின்றேன். கார்த்திக் அவர்கள் ஒரு தெளிவான கேள்வியை கேட்டீங்கன்னா, அண்ணா யாராவது என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியவில்லை. உலக பொருளாதாரத்தில் இந்தியா தான் 4வது இடத்தை பிடித்துள்ளது என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையா அண்ணா என்று கேட்டிருக்கின்றார். அது உண்மையிலே சொல்ல போனால் இந்தியா 4 இல்ல, சைனாக்கு அடுத்தபடியாக வர வேண்டிய மிகப்பெரிய வல்லமை பொருந்திய நாடு. இந்தியா என்பது ஒயில் வளம் தவிர்ந்த அத்தனையும் நிறைந்த நாடு. வருடம் முழுவதும் குளிர், அரை குளிர், முக்கா குளிர், கால் குளிர், முழு குளிர். உதாரணமாக அதாவது சிம்லா ஏரியாவுக்கு போனோம்னா வருடம் முழுவதும் குளிர் தான். இங்கால கோடைக்கானல் இருக்குது, ஊட்டி இருக்குது. இப்படி அதாவது என்ன சொல்லுவது, தேயிலை வளம் கூட நான் இந்தியாவுக்குள் நீண்ட அனுபவம் எனக்கு இருப்பதால் சொல்லுகின்றேன். சகல வளங்களும் கொண்ட நாடு அது. எப்போது அதாவது இறுதியாக மன்மோகன் சிங் அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வரையும் நல்ல ஒரு ஆட்சி போயிடுச்சு. பொருளாதாரத்தில் முன்னேறி வந்த நாடு. அதுல ஒரு குறிப்பாக நான் சொல்ல வேணும், 2009 நினைக்கிறேன் 10 காலங்களில் வேர்ல்ட் பேங்க்ல உலக வங்கியிடம் இந்தியா பட்ட கடனை ரிட்டர்ன் பண்ணிச்சு. எப்படி பாத்தீங்களா? எந்த அளவுக்கு நாடு முன்னேறி பாருங்க. எங்க நாடு இன்னும் IMFல கையேந்தி கொண்டு இருக்குது, பிச்சை எடுக்குது. இந்தியா மன்மோகன் சிங் ஆட்சியில அவங்களோட பணத்தை ரிட்டர்ன் பண்றாங்க. இது எப்படி இருக்குது? அப்படி வளர்ந்து வந்த ஒரு நாட்டை ஒரு இஸ்லாமிய விரோத போக்கு என்ற ஒரு ரீசனை கொண்டு வந்து உலகத்தில் மிகவும் மோசமான பின்னடைவை நாடு சந்திச்சு வருகின்றது. கார்த்திக் அவர்களே, இந்தியா முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுவதில் நானும் ஒருவன். ஏனெனில் எல்லா வளங்களும் கொண்ட பல்லின மக்கள் வாழும் ஒரு நாடு உலகத்திலே. எல்லாத்தையும் விட பல மொழிகள், பல மக்கள் கொண்ட இந்தியாவை நேசிப்பவர்கள் நாங்கள் எல்லாம். புரியுதுங்களா? எனவே இந்தியா ஒருபோதும் பின்னோக்கி போல்வதை நான் எல்லாம் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். ஏனெனில் எமது அண்டை நாடு எல்லா விடயத்திலும், அது ஆயுத ஒழிப்பாக இருக்கட்டும், பஞ்சமாக இருக்கட்டும், பர்மியா இருக்கட்டும், நமது அண்டை நாடு. அதுவும் ஆசியா சாண்டியன், தெற்காசியாவிலே மிகப்பெரிய வல்லமை புரிந்த நாடு இல்லையா? பாருங்களேன், அணுகுண்டு கூட செஞ்சிருக்கிற நாடு இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய நாடு அதை பாருங்க. சீனா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன் என்ற வல்லரசு வல்லாதிக்கம் கொண்ட நாடுகளின் சம வரிசையில் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு நாடு. அது இந்த இஸ்லாமோபியா என்ற ஒன்றை கொண்டு வந்து தனிக்கார இஸ்லாமியர்களை எதிர்க்கணும் என்ற ஒரு போக்கை ஒழிய வேற அங்க ஒன்றும் இல்லை. ஆட்சி இருப்பதே இஸ்லாத்தை எதிர்க்கணும், இஸ்லாமியர் எதிர்க்கணும், அவ்வளவுதான். இப்ப பள்ளி வாசல்லாம் பாங்கு சொல்ல முடியும் அங்க பள்ளிக்குள்ள, சரிங்களா? நிறைய சொல்லலாம் கார்த்திக், இவ்வளவோ சொல்லலாம். உண்மைதான், அந்த கேள்வி உண்மையான கேள்விதான். அது ஏற்றுமதி சந்தையில் உலக தரத்தில் முன்னணி வைக்க வேண்டிய நாடு. அது இப்பொழுது இந்த மோடி மஸ்தான் வந்த பிற்பாடு மிகப்பெரிய பின்னடைவு, ஊழல் இந்த பணத்தை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு, அது இந்த மோடி இந்த அத்தான் கம்பெனிக்கு, அந்த அத்தான் கம்பெனிக்கு தான் இவர் எல்லாம் ஒரு செய்வதால் அத்தான் கம்பெனி கொள்ளக்கூட்ட தலைவர் மாறிட்டார். எனவே ஒரு ஆட்சி மாற்றம் எந்த நாட்டிலையும் மக்களையும் நாட்டையும் நேசிக்கும் ஒரு தலைமைத்துவம் வராத வரைக்கும் எந்த நாடும் உருப்படாது. சரிங்களா? அடுத்தது, ஒருபோதும் எவன் ஒருவன் முஸ்லிமுக்கு, அதாவது இப்ப இலங்கை சொல்லும் பெஸ்ட்டுக்கு, இலங்கையில ஈழத்தமிழனுக்கு சிங்களம் சரியா பயப்படுது, இன்னும் பயப்படுது. அப்படி என்று சொன்னால் ஈழத்தமிழ்ல என்ன மூன்று இருக்குன்ற அர்த்தம். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதை
இதை கொஞ்சம் ஆழமா சிந்திங்க. நம்ம இலங்கை மக்கள் கொஞ்சம் ஆழமா சிந்திங்க. எப்போது தமிழனுக்கு சிங்களம் பயந்துச்சோ அப்பவே தமிழன் இங்கேயே முன்னேறி விட்டான். ஏன் அவனுக்கு பயப்படுறான்? நீங்க மிகப்பெரிய பெரும்பான்மை, அது ஒரு சிறுபான்மை, ஏன் நீங்க அதுக்கு பயப்படுறீங்க? அப்ப என்னமோ ஒன்று இருக்குது. எப்போது ஒரு சிறுபான்மை இனங்களுக்கு பெரும்பான்மை இனம் அச்சம் கொண்டு பயங்கொள்ளுதோ அப்பவே அந்த இனம் உயர்ந்து விட்டு அர்த்தம், அந்த இனம் வந்து விட்டு அர்த்தம். இப்ப இலங்கைக்குள்ளேயும் பாருங்க, இப்ப நம்ம பெருசு டில்வின் சில்வா முஸ்லிம்கள் தான் பயப்படுறாரு. அப்ப என்னமோ அந்த முஸ்லிம்கள இருக்கணும். அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள முஸ்லீம் வந்தா ஒரு அடக்கணும் ஒடுக்கணும் என்ற பயம்தான். வேற முஸ்லிம்கள்ல பயம் கொள்ளல, ஆட்சியை கொண்டு போகணும்டா ஒரு முஸ்லீம் மாஃபியா, அந்த இஸ்லாம் மாஃபியாவை கொண்டு வந்து ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக பாக்குறாங்களே ஒழிய வேற அங்க ஒன்றும் இல்லை. எனவே கார்த்திக், உங்களுக்கு மிக நீண்ட பதில் தந்திருக்கிறோமா? இப்படியான அதாவது அர்த்த புஷ்டியாக நல்ல கேள்விகளும் வந்தால் நாம் அதற்கு தகுந்த பதில் அளிக்கலாம் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஆம் நேர்களே, மற்றொரு அன்பர் மனோகரன் ராசதுரை அவர்கள் ஒரு தெளிவான அழகாக, அதாவது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தை, நீண்ட கருத்து ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். நாம் அதைத்தான் சொல்லுகின்றோம், இஸ்ரேல் நாட்டுக்குள் ஒரு ஆட்சி மாற்றம் அவசியமாக வேண்டும். அவர் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். எல்லோருக்கும் நாங்கள் நேரம் கொடுக்கணும் இல்லையா? அவர்களுக்கு எமது இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள், தரமான வாழ்த்துக்கள். கொஞ்சம் இதை எல்லோரும் பாருங்கள். மனோகரன் ராசதுரை அவர்கள் அழகாக தெளிவாக 15 அவர்கள் எங்களது பார்ட் 15க்கான ஒரு அந்த ஸ்பீச்ல அழகாக தெளிவாக சொல்லிக்கிறார். அவர்களுக்கான எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றது நிறைய அன்பர்கள் பெருசு அதுக்கு சுப்ரீம் லீடரை கொஞ்சம் மரியாதையை பேசுங்கன்னா, மரியாதையான வார்த்தை தான் பெருசு என்பது. புரியுதா? அது பெருசு என்று உங்களுக்கு எவ்வளவு தூரம் விளக்கம் கொடுக்கவும் எனக்கு புரியல. பெருசு இப்ப உதாரணமாக சிங்களத்தில் சிங்கள மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய மக்கள் மத்திய என்பது பெரிய ஸ்டாஃப் கச்சேரி, டிகிரி செயலகம், இந்த மாதிரி இடங்களை எல்லாம் இந்த வார்த்தை எங்கட லொக்கா வந்திருக்கிறாரா? லொக்காண்டா பெரியவர், பெருசு. புரியுதா? லொக்கா அது சரி. அந்த தமிழ் அதை தான் சொல்லலாம். இப்ப சிங்களவன் கூடுதலாக சிங்கள மக்கள் பாவிப்பது இப்ப பெரிய போலீஸ் அதிகாரி, இப்ப ஏஎஸ்பி, எஸ்பி, ஓஐசி இந்த மாதிரி இடங்கள்ல கூடுதலாக இந்த வார்த்தை போலீஸ் லோக்கா என்ன அது ரெண்டு கேட்பாங்க. இப்பதான் பெருசு இருக்காது. இப்ப பெருசுங்கிற வார்த்தை அது ஒரு கௌரவமான வார்த்தை, அது கெட்ட வார்த்தை கிடையாது. இந்த விசிலடிச்சாங்குஞ்சி இருக்கு, அது புரியாமத்தான் நினைக்கிறேன். விசிலடிச்சாங்குஞ்சியால் அது வந்துகிட்டு கௌரவமான வார்த்தை, சரிங்களா? ஷோர்ட் வேர்ட். அடுத்தது இந்த ஜேர்னலிசத்துல இந்த யூடியூபர்மாருக்கு அது தெரியாம, யூடியூபர்ஸ்க்கு தெரியாம போகும். ஜேர்னலிசத்துல எவ்வளவு தூரம் வார்த்தைகளை ஷார்ட் பண்றோமோ அதான் ஹைலைட் செய்தி. உதாரணமாக என்ன சொல்றது, இப்ப உள்ளூர் ஆட்சி மன்றங்கள்னு சொல்லணும் இல்லையா? அதை நான் கூடுதலா லோக்கல், ஒரே வார்த்தைக்குள்ள பாத்தீங்களா, உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தல், லோக்கல் தேர்தல், லோக்கல் பாடி தேர்தல், இப்படித்தான் வரும். அதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. எவ்வளவு தூரம் வார்த்தைகளை குறைக்கின்றமோ அது செய்திக்கு ஒரு குவாலிட்டியை கொடுக்கும். புரியுதுங்களா? அதனால நான் நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவது, இது இந்தியாவுக்குள்ளதான் மிக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நாம அதுக்குள்ள நெருக்கமா இருக்கிறோம் இல்லையா? அதனால அந்த வார்த்தை வரும், அது இன்னும் கேட்காமே வரும். அது பெருசு என்பது ஒரு கண்ணியமான வார்த்தை, அதை வழங்கிக் கொள்ளுங்க. அப்படி என்றா டில்வின் சில்வா இன்னும் பிடிச்சி தள்ளி எங்கே ஒன்று சுட்டு தள்ளிப்பாரு. டில்வின் சில்வா பெருசு என்றால் பெருசு என்று சொல்ல போகின்ற எல்லோருக்கும் பெரியவர், ஃபாதர் அப்படி சொல்லுவோமா? இப்ப சுப்ரீம் லீடர் பெருசு, டில்வின் சில்வா பெருசு. இதை புரிஞ்சுக்கணும் கொஞ்சம், புரியுதுங்களா? மிக நீண்ட விளக்கம் இதுகளுக்கு கொடுக்கலாம். எனவே இந்த பெருசு என்ற வார்த்தை நல்ல வார்த்தை, கெட்ட வார்த்தைகளால இனிமேல் அதை சொல்லிக்கிட்டு வர்றாங்க. வேறு ஏகப்பட்ட முஸ்லீம் நண்பர் ஒருவர் கேட்டார், இதை முஸ்லீம் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இந்த இஸ்ரேல் ஈரான் போரை பத்தி பேசி என்ன ஆக போகுது? ஒரு பலனும் இல்லை. பெஞ்சமின் மாம்ச பொறுத்த வரைக்கும் ஐசிசிக்கு பயப்படாம, ஐநாவுக்கு பயப்படாம அது செஞ்சுக்கிட்டு போகுது அமெரிக்காவின் ஒரு தயவில், சரிதானே? ஆக இப்ப இலங்கை நாடாளுமன்றம் என்பது ஒரு ஜிஜிபி சுண்டக்கா நாட்டுக்குள்ள ஒரு முஸ்லீம் எம்பி பேசி என்ன ஆக போகுது? வீணாக ஹென்சாட்ல பதியப்படும், பேசப்படும் டைமும் காலமும் நேரமும் பேப்பரும் பேஸ். அதனால அதை பேசி ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விடயம் தான் என்னங்க நாங்க அழகா சொல்லிதா சொல்லுவோம், இஸ்ரேல் நாட்டுக்குள்ள மக்கள் புரட்சி எடுக்கணும், என்ன எடுக்கணும்? ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்க, அந்த பலஸ்தீன்ல மக்களை நாட்டை பிரிச்சு கொடுத்துருங்க.
பிரச்சனை முடியுது, உலகம் நிம்மதி அடையுமே. அவன் பாட்டுக்கு வாழ்ந்து போறான், நீ உங்க பாட்டுக்கு வாழ்ந்து போவீங்க. உங்களோட பாதுகாப்புக்கு நீங்க ஏவுகணை வைங்க, அணுகுண்டை வைங்க, நோ ப்ராப்ளம். எங்களுக்கு தேவை உலக அமைதி வேண்டும் என்றால் இஸ்ரவேல் அழிக்கணுமங்களா, அது கற்பனை, அதெல்லாம் பொய்க்க, அப்படிலாம் அழிக்கல. ஒரு மனுஷன் அழிக்கிறதுக்கு நீங்க யாரு? இஸ்ரேல் மக்கள் அப்படி சொல்லலையே, மக்களுக்கு பிழையாக வழிநடத்தப்படுகின்றார்கள். பாருங்க, இப்ப நிறைய இஸ்ரேல் மக்கள் அழுது பண்ணுங்கள் பாருங்க. இந்த எங்கள்ட மன்னிப்பு, இந்த காசா மக்கள் எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு அழுது புலம்பி கேட்குதுகளே, அது இதயம் தொடும் வார்த்தைகள் இல்லையா அவங்களுக்கும்? எனவே எல்லோரையும் அப்படி நாங்க பார்க்கல. அது இந்த கொடூர ஆட்சி ஒழிக்கப்படவும், இஸ்ரவேல் என்ற பெஞ்சமின் மாம்சுட ஆட்சி ஒழிக்கப்பட்டால் உலகம் நிம்மதி அடையும், உலகம் சமாதானம் பெறும். இதுதான் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஈரானுக்குள்ள ஆட்சி மாற்றம் கொண்டு வர போறாங்க. ஈரான் ஆட்சி மாற்றம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்க பெஞ்சமினை மாத்துங்க. 17 ஆண்டு காலமாக உச்சகட்ட மோசடி செஞ்சுக்கிட்டு 17 ஆண்டு காலம் மக்களை ஏமாத்திக்கிட்டு அந்த மக்கள்ல எண்ணங்களை மாற்றி மக்களை பிழையாக வழி நடத்தி 3 வகையான பெரிய ஊழலும் செஞ்சுக்கிட்டு கோர்ட்டுக்கும் தண்ணி காட்டிக்கிட்டு தான் ஜெயிலுக்கு கம்பி என்ன போறத திசை திருப்பிக்கிட்டு ஈரான் போருக்குள்ள நிக்கிறாய். இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை, வைஃப் பேசுறா, மகன் பிரச்சனை படுத்த என்ன கல்யாணம் முடிச்சு கொடுங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மத்தியில பெஞ்சமின் மாம்ஸ் வாழுது. எனவே மாற்றம் எங்கிருந்து? இஸ்ரவேலுக்கு உள்ள இந்த மரணம். இப்ப இஸ்ரவேலுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற சங்கிகளுக்கு நாங்கள் அழகான ஒரு கிறிஸ்தவ மக்களின் ஒரு நல்ல விடயங்களை தந்திருக்கிறோம். அதை எமது கிறிஸ்தவ மக்கள் அன்பாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றும் நினைக்கின்றோம். தயவு செய்து எம்முடன் தொடர்பு கொள்ளணும், பேசணும் என்று சொல்ல நினைக்கின்ற அன்பர்கள், இதோ உங்களுக்கு நாங்க எங்களுடைய இமெயில் ஐடியை தருகின்றோம். தயவு செய்து உங்களுடைய பேரும் தொலைபேசி இலக்கத்தையும் உங்களோட ஃபிட் பண்ணி கொள்ளுங்க. இந்த இமெயில் நம்பருக்கு தொடர்ந்து கொள்ளுங்க. கூடிய சீக்கிரம் அத்தனை நண்பர்களும் கதைக்கலாம். என்ன கழிச்சுட்டா போச்சு, கதைக்காம எங்க போறோம், பேசாம எங்க போறோம்? நாம பேசித்தான் ஆகணும். விரும்புகின்ற நம்முடைய அன்பர்கள் அத்தனை உறவுகளும் பேசித்தான் ஆகணும். எனவே தயவு செய்து இந்த இமெயில் ஐடியில உங்களோட நம்பரை பிளீஸ் பண்ணி ஃபிட் பண்ணி கொள்ளுங்க. கிடைக்கிற வாய்ப்பில் எல்லோருக்கும் 1 மணி தேலமா 1/2 மணி நேரத்திலுமா புக் பண்ணி பேசிக்கொள்வோம். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு ஏற்றா போல் நாங்க பேசிக்கொள்வோம். நம்ம பேசாம யாரு பேசுவது? பேசிட்டா போச்சு. இனி நாம் நிகழ்ச்சிக்கு சொல்லுவோமா? தெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தை குறைந்தது 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளி உள்ளதாக இஸ்ரேல் கூறியதாக புதிய தகவல் பரிமாறப்பட்டுள்ளது. ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்ள உறுதி அளிக்கும் அதே வேளையில் ஈரானிய அணுசக்தி அச்சுறுத்தல் நீக்கப்படும் வரை நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம் என்று இஸ்ரேலிய தூதர் ஐநாவிடம் என்று கூறியிருக்கின்றார். அச்சுறுத்தலின் கீழ் அணுசக்தி திட்டத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று தெஹ்ரான் கூறியதால் இஸ்ரேலும் ஈரானும் புதிய தாக்குதல்களை தொடங்குகின்றன. நேற்று இஸ்ரேலிய உளவு சேவைகளுடன் தொடர்புடைய உளவாளிகள் 22 பேர் கைது செய்யப்பட்டதாக ஈரானிய ஹாம் மாகாண காவல்துறை அறிவித்துள்ளது. சியனிச ஆட்சியின் உளவு சேவைகளுடன் தொடர்புடையவர்கள், பொதுமக்களின் கருத்தை தொந்தரவு செய்தவர்கள் மற்றும் குற்றவியல் ஆட்சியை ஆதரித்தவர்கள் என்ற குற்றச்சாட்டில் 22 பேர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாகவும் நாட்டின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட மேலும் 24 பேரை ஈரானிய காவல்துறை கைது செய்துள்ளது. இது இன்று சனிக்கிழமை மாலை வரையுமா? உளவு பார்த்ததற்காக ஒரு ஐரோப்பிய நாட்டவரும் கைது செய்யப்பட்டதாக மேலும் செய்தி வெளியாகியுள்ளது. அவர்களின் தேசியம் அல்லது கைது தேதியை குறிப்பிடாமல் சந்தேகத்துக்குரிய உளவாளியை கைது செய்வதை ஈரான் தொடர்ந்து அறிவிக்கின்றது. சமீபத்திய வாரங்களில் பலர் தூக்கிடப்பட்டுள்ளார்கள். அதை நான் ஏற்கனவே பல நேர்காணல பல ஸ்பீச்சிலே சொல்லி இருக்கிறோம். நோர்வேயை தளமாக கொண்ட தன்னார்வ தொண்டு நிறுவனமான ஈரான் மனித உரிமைகள் இஸ்ரேலுடன் ஒத்துழைப்பு தொடர்பான குற்றச்சாட்டில் நாடு முழுவதும் குறைந்தது 223 பேர் கைது செய்ததாக அரசாங்கம் அறிவித்தாலும் அதில் உண்மை இல்லை என்று குறித்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. என்னுடைய பார்வையில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மிக கூடுதலாக தமிழ்நாடு தவிர்ந்த கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மேற்கு வங்கம், இதெல்லாம் இந்த போர்டர்ஸ்கள், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, இப்படி வட இந்தியா முழுவதும் கல்வி கற்பிற்காக ஸ்டூடெண்ட் விசாவில் போனவங்களும் இந்த லொல்லுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. உங்களுக்கு தேவையா? அதாவது அந்த ஸ்டூடெண்ட் விசாவில் போனவங்க எல்லாம்
ஒரு பண ஆசை காட்டப்பட்டு அவங்களுக்கு சில மெஷினரியும் வழங்கப்பட்டு இதை நீங்க இப்படி செஞ்சா போதும் என்று அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்களை ஒருபோதும் சந்தேகம் படாமல் அவங்க மேல ஒரு டவுட் வராமல் மிகவும் கச்சிதமாக ட்ரைனிங் பண்ணப்படுறது ஈரானுக்குள்ளே. பாத்தீங்களா, ஈரானுக்குள்ள தெரிவு செய்யப்பட்டவங்க எல்லாம் ஈரானுக்குள்ள ட்ரைன் பண்ணப்பட்டு இதை நீங்க இப்படி செய்யுங்க. ஆளுக்கு ஒரு பொறுப்பு. உதாரணமாக இப்ப உங்களுக்கு இப்படி சொல்லலாம், லேசாக சொல்லாமே உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி, புலிகள் தனது தற்கொலை போராளிகளை கொழும்புக்கு அனுப்புவாங்க. ஒரு 7 பேரை அனுப்பிடுவாங்க. அந்த 7 பேர்ல 7 பேருக்கு மூஞ்சியே தெரியாது. பாத்தீங்களா, அந்த 7 பேர்ல ஒருவர் பிடிபட்டா அந்த 6 பேரை காட்டி கொடுக்கலாது, அவருக்கு தான் தெரியாது. அந்த மாதிரி கனெக்ஷன் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. உதாரணமாக ரமேஷுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் காளிதாசுக்கு அந்த பொறுப்பு தெரியாது, யார் யாருன்னு தெரியாது. இப்ப 2 பேரும் நேருக்கு நேர் எங்க சந்திச்சாலும் நீ யாரோ நான் யாரோ. இதுதான் இந்த ஒரு புலிகளின் வடிவம், அதுதான் மொசாட்டின் வடிவமும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்ல? ஓகே. இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் லெபனான் ஆயுத குழுவை ஈரான் இஸ்ரேல் போரில் நுழைவதற்கு எதிராக எச்சரித்த ஒரு நாளுக்கு பிறகு தெற்கு லெபனான் நகரமான நஹராவிற்கு அருகிலுள்ள ஒரு ஹிஸ்புல்லா உட்கட்டமைப்பு தளத்தை அதன் கடற்படை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் இன்று அறிவித்துள்ளது. தென்மேற்கு ஈரானின் ஈராக்கிய எல்லையில் அமைந்துள்ள அவுவாஸில் இன்று மாலை ஈரானின் முக்கிய எண்ணெய் வளமுள்ள எண்ணெய் சக்தி உற்பத்தி செய்யும் பிராந்தியமான குஜஸ்தான் மாகாணத்தின் தலைநகரம் அவுவாஸ் நகரில் தென்மேற்கில் உள்ள ராணுவ உட்கட்டமைப்பை தாக்குவதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கின்றது. தற்போது இந்த செய்தி ரெக்கார்டிங் போகின்ற வேளையில் இந்த தாக்குதல் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் எமது நேர்கள் அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் நடக்கிற விடயத்தை மட்டும் தருகின்றோம். இப்ப இதற்காக இந்த ஈரான் ஆதரவாளர்கள் தயவுசெய்து எங்க மேல விசங்கத்து வந்திருக்காங்க. உண்மையை சொல்ல வாரம், எங்களுக்கு தெரியாதே இவங்க வெல்ல போறாங்க தோக்க போறாங்க, அதை நாங்க பிறகு பார்க்கலாம். ஹெஸ்புல்லாவின் ரத்வான் படையால் இஸ்ரேலிய பொதுமக்களுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களை முன்னெடுக்க இந்த இடம் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவிக்கின்றது. இந்த ஹிஸ்புல்லாக்கு பயிற்சி கொடுத்து அந்த இடம் தங்க வச்சு இந்த ஈராக் போர்டர் இல்லையா இது, அந்த மாதிரி சொல்றாங்க. ஒபெக் நாடுகளின் கூட்டம் இன்று இஸ்தான்புல் நகரில் நடைபெறவுள்ளது. அங்கு ஈரான் பொருள் மினிஸ்டர் அப்பாஸ் அராச்சி கலந்து கொள்ள உள்ளார். இந்த இடத்தில் ஒரு கோரிக்கை வைக்க போகின்றார்கள். இஸ்லாமிக் போர்சஸ் நடக்குமா, ஒத்துமரிக்குமா, ஒரு இஸ்லாமிய படையொன்று உருவாக வேண்டும் என்று ஒரு கோரிக்கை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி எடுக்கொண்டு வைக்க போறார். அங்க வாராங்கள ஒபெக் கண்ட்ரிகளின் தலைவர்களும் அதுக்கு தூதுவரும் மாறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு முஸ்லீம் போர்சஸ் அமைச்சால் என்ன என்று வரப்போலாம். வருவானா? இப்ப பாருங்க, பாகிஸ்தான்காரன் என்ன பாரான், நேற்று வரைக்கும் பாகிஸ்தான் என்ன சொன்னான், என்னுடைய அணுகுண்ட தூக்கிட்டு போமாச்சு என்று சொன்ன ஒருத்தன் இன்றைக்கு ஃபுல்லா அமெரிக்கா பக்கம் மாறிட்டான். ஆக ஒரு விடயத்தை மேலும் மேலும் நாங்க மனம் மருந்து சொல்ல வாரோம். இந்த உலக முஸ்லிம்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இங்க நம்ம ஈழத்தமிழர்கள் ஒற்றுமை இல்லை. பாத்தீங்களா, இந்த காட்டி கொடுப்பதும் கெட்டப்பர் கூட்டுகளும் இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு இலக்கையும் அடைய முடியாது. இப்ப பாருங்க, ஈரானுக்கு வடகொரியா, சீனா, ரஷ்யா கை கொடுக்கவில்லை என்றால் ஒரு குறைந்த நேர அளவில் ஈரான் தரைமட்டமாகும். இதை சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களே. ஈரான் தனியாக நின்று வெற்றி பெற முடியாது என்பதை நாம் நமது பார்ட் 1லே தந்திருக்கிறோம். இப்ப சீனா நண்பேண்டா, சீனா ஃபுல்லா நிக்க போகுது. சீனா மட்டும் போதுமா? வடகொரியா வந்துச்சேண்டா இவருக்கு ரம் மாம்சுக்கு கொலை நடக்க எழும்பும். ஏண்டா 5000 கிலோமீட்டர் தாண்டி பார்த்துக்கணுங்க. வடகொரியாவின் கண்டுபிடிப்பு என்ன, 5000 கிலோமீட்டர் தாண்டி தாக்கக்கூடிய வலு சக்தி கொண்ட வெரி பவர்ஃபுல் அட்வான்டேஜ் ஏவுகணை அங்க இருக்குது. யாருக்கிட்ட? வடகொரியா கிட்ட இருக்குது. இப்ப வடகொரியா ஈரானுடன் சேருமானால் நிச்சயமாக அமெரிக்கா பின்வாங்கும். இப்ப நாம சொல்லியிருக்கோமே 2 வாரம் என்று எல்லா பகுதியில் இருந்தும் ஈரானை சுற்றி அமெரிக்கா மிகப்பெரிய தன்னுடைய தளபாடங்களை எல்லாம் நகர்த்தி இருக்கின்றது. இந்த 2 வாரங்களுக்குள்ள அதிலே 2 நாள் போயிட்டு 10 தினங்கள், அது எந்த நிமிடமும் செய்யல. ஏன்னா அது வேறவாய் ஆச்சு இல்லையா. எனவே அமெரிக்கா நினைத்தால் இந்த யுத்தத்தை 3ஆம் உலக யுத்தமாகவும்
அணுகுண்டு யுத்தமாகவும் கொண்டு போகக்கூடிய மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இதை முறியடிக்க வேண்டும், இது இப்படி நடக்கக்கூடாது என்பதை ரஷ்ய புடின் அவர்கள் மிக ஆணித்தரமாகவும் திடமாகவும் சொல்லுகின்றார். இது ஒரு மூன்றாம் போருக்குள், ஒரு மூன்றாம் தேர்ட் வேர்ல்ட் போருக்குள் போகக்கூடாது என்பதில் அவர் குறியாக இருக்கின்றார். பார்ப்போம். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டால் மட்டுமே தெஹ்ரான் மீண்டும் ராஜதந்திரத்தை பரிசீலிக்க தயாராக இருப்பதாக அப்பாஸ் ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். அரபு லீக் அமைச்சர்கள் தங்கள் கூட்டத்திற்கு பிறகு ஒரு அறிக்கையை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று துருக்கி அரசு இன்று அறிவித்திருக்கின்றது. அவங்களோட நியூஸ் ஸ்தாபனம் ஒன்று அனடோலு அறிவித்திருக்கின்ற அனடோலு அடுக்குமாடி குடியிருப்பு தாக்குதலில் புரட்சிகர காவல் படையின் தலைவரை இஸ்ரேல் இன்று கொண்டிருக்கின்றது. ஒரு 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 தொடர்மாடி பில்டிங் எல்லாம் காட்டி கொடுக்காங்க. அதாவது ஒரு விடயத்தை வழங்கிக் கொள்ளுங்க. இந்த ஈரானில் குறிவைக்கப்படும் அநேகமான இந்த இராணுவ உயர் அதிகாரிகள் அவங்கள் குடும்பத்தோடு அளிக்கப்படுகின்றார்கள். அதற்கான காரணம் என்ன? துல்லியமான தகவல். இப்ப இவர் பாருங்க, நம்பர் ஒன் on the way இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அநேகமா. அப்படி கொடுத்து போகக்குள்ள அங்க டார்கெட் செய்யப்படும். அந்த இடம் சரியாக இப்ப நான் இருக்கிறேன் கலம்பு மருதானே என்று சொன்னால், ரைட், அவர் வருகின்ற வேகையும் சொன்னால் அந்த இடம் டார்கெட் செய்யப்பட்டு சரியாக அந்த வீடு அடிபடுகிறது. அந்த வீட்டோட முழு குடும்பமும் போகுது. இதனால ஈரான் பெருசவர்கள் மிகவும் மன்னிப்பே கொடுக்க கூடாதுன்னு உச்சகட்டத்துக்கு வந்திருக்கின்றார். இந்த முழு குடும்பத்தையும் இல்லையா அழிக்க. ஈரானின் ஹாமில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நடந்த தாக்குதலில் ஈரானிய புரட்சி காவல் படையின் வெளிநாட்டு பிரிவில் ஒரு மூத்த தளபதியை ராணுவம் கொண்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் கூறியுள்ளார். மூத்த தளபதி ஜயித் இசாடி பலஸ்தீன குட்ஸ் படைக்கு தலைமை தாங்கினார் என்று காட்ஸ் சனிக்கிழமை ராய்ட்டர் செய்திகளுக்கு தகவல் கொடுத்திருக்கின்றார். அப்ப இப்ப அடிச்ச ஸ்பைட் இருக்காரு தானே, அவர் இந்த குட்ஸ் படைகளுக்கு தலைமை தாங்கி லீட் பண்ணி, அதாவது இந்த இஸ்ரேல் யுத்தத்துக்கு முன்பாக இவங்களோட தளபதி எல்லாம் ஈரான் தளபதி சும்மா தானே இருந்தாங்க, இவங்க எல்லாம் லீட் பண்ணி அடிச்சாங்கன்னு சொல்றான். ஆனா அவன் தகவல் சரியா இருக்கும். அப்படி இல்லாட்டியும் கூட எதிர்வரும் காலங்கள்ல எங்களுக்கு ஆபத்தாக அமையும் என்றும் தாக்கலாம் இல்லையா? இப்ப இஸ்ரேல்காரன் சொல்ற குற்றச்சாட்டை நாம முழுசா நம்பாட்டியும் நமக்கு அறிவிக்கல, நம்மளும் சிந்திக்கணும் இல்ல. அவன் ஒரு டார்கெட் பண்ணிருப்பா, அடேங்கப்பா இவன் இருந்தானா நமக்கு பின்னுக்கு பிள்ளைன்னு செல்லும் அடிக்கலாம். அதையும் பாருங்க. அக்டோபர் 2023 இஸ்ரேல் மீதான தாக்குதலின் போது இசாடி ஹமாஸுக்கு நிதியுதவி அளித்ததாகவும் தளபதியின் கொலையை இஸ்ரேலிய உளவுத்துறை மற்றும் விமானப்படைக்கு ஒரு பெரிய சாதனை என்றும் விவரித்த காட்ஸ் கூறினார். அதாவது அவங்களோட மிகப்பெரிய இலக்கு இது, சும்மா இல்ல. இதெல்லாம் ஒரு 2-3 வருட கால இலக்க இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த உளவாளி நாய்கள் பணம் வாங்கியிருப்பாங்க, பெருத்த பணம் கொடுத்திருப்பான். ஒரு மிகப்பெரிய, அதாவது இந்த ஈரான் அடிக்கிற தலையெல்லாம் சும்மா ஜுஜிபி தலை இல்ல, முற்றும் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான மிகவும் சக்தி வாய்ந்த மூளை பலம் கொண்ட அறிவு கொண்ட அறிவாளிகள் கொண்ட படையைத்தான் இஸ்ரேல் அளிக்கிறார். சரி, ஹமாஸ் மற்றும் பலஸ்தீனிய போராளி பிரிவான இஸ்லாமிய ஜிஹாத் உடனான அவரது உறவுகள் தொடர்பான அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஷாடிக்கு தடை விதித்தன. ஏற்கனவே அவங்க ஒரு பர்னில் இருக்கிறாங்க. ஈரானின் பார்ஸ் செய்தி நிறுவனம் நாட்டின் மிகப்பெரிய அணுசக்தி நிலையங்களில் ஒன்றான இஸ்பஹான் அணுசக்தி நிலையம் இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்களில் குறிவைக்கப்பட்டுள்ளது. நாமளும் இதை பலமுறை சொல்லியிருக்கோம் இல்லை, ஆனால் ஆபத்தான பொருட்கள் எதுவும் கசிடி இல்லை என்றும் அது தானாக ஐஏயும் தெரிவித்திருக்கின்றது. ஹோம் நகரில் உள்ள ஒரு கட்டிடத்தை இஸ்ரேல் தாக்கியதாகவும் 16 வயது சிறுவன் கொல்லப்பட்டதாகவும் 2 பேர் காயமடைந்ததாகவும் ஆரம்ப அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலிய குண்டுவெடிப்பில் குறைந்தது 639 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1326 பேர் காயமடைந்ததாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாம் இது நேற்று கொடுத்துட்டோம் இல்லை. அதே நேரத்தில் ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலில் குறைந்தது 25 பேர் ஒன்றுதான் கூடுவீங்கன்னா ரொம்ப மோசம். 25 பேர் கொல்லப்பட்டதாகவும் 100கணக்கானோர் காயமடைந்ததாகவும் தெரிவித்தன. இவ்வளவு பெரிய எதிரிக்கு எதிரான அச்சுறுத்தலை நீக்க நாம் ஒரு நீண்ட பிரசாரத்துக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் நேற்று கூறியிருக்கின்றார். நாளுக்கு நாள் நமது செயல்படுத்தலுக்கான சுதந்திரம் விரிவடைந்து வருகின்றன என்றும் எதிரியின் சுதந்திரம் குறுகி வருகிறது என்றும் இது மற்றும் பிற முக்கிய முன்னேற்றங்கள் இங்கே எங்கள் சமீபத்திய முழு அறிக்கைகள் உள்ளன என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
அச்சுறுத்தலின் கீழ் இருக்கும் போது அணுசக்தி திட்டத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று தெஹ்ரான் கூறுவதால் இஸ்ரேலும் ஈரானும் மீண்டும் மீண்டும் தொடர் தாக்குதலை செய்வதற்கான ஒரு குறிக்கோள் இலக்கை நோக்கி பயணிக்கிறான் என்று நாம் சொல்ல முடியும். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை ஏற்கனவே குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு நாங்க பின்னுக்கு தள்ளிட்டோம், இனி அவங்க இதை பற்றி வரைய முடியாது என்றுதான் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. ஆனால் நாடு ஒன்று இருக்குமானால் நம்முடைய கருத்தின்படி அது மீண்டும் வீழ்ச்சி பெறும், எந்த மாற்றமும் கிடையாது. சரி, மத்திய ஈரானில் உள்ள ஏவுகணை சேமிப்பு மற்றும் ஏவுதளங்கள் மீது தனது விமானப்படை புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் சனிக்கிழமை கூறியது. இன்று மாலை ஏனெனில் அதன் போட்டியாளர் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்கும் நோக்கில் தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் அது தெஹ்ரான் கூறுகின்றது. ஆனால் இஸ்ரேல் கூறுகின்றது, அதை தெஹ்ரான் மறுக்கின்றது. எதுவானாலும் இன்று நடத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு யுத்த தாக்குதல், மிகப்பெரிய அழிவு நாளை காலை பார்க்கலாம். நாங்கள் கேள்விப்பட்ட மதிப்பீட்டின்படி அவர்களிடம் அணுகுண்டு இருப்பதற்கான சாத்திய கூறுகளை குறைந்தது 2 அல்லது 3 ஆண்டுகள் தாமதப்படுத்தியுள்ளோம் என்று இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் கிதியோன் இன்று ஜெர்மனியில் பில்ட் செய்தித்தாளுக்கு வெளியிட்ட ஒரு செய்தியில் குறித்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெஹ்ரானுக்கு சாத்தியமான அமெரிக்க வான்வழி தாக்குதல்களை தவிர்க்க 2 வாரங்கள் அதிகபட்ச அவகாசம் இருப்பதாக எச்சரித்து ஒரு நாள் கழித்து இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றது. 2 கிழமையில ஒரு நாள் போயிடுச்சு, இன்னும் 15 சார் தான் இருக்குது, அது இடையில வந்தாலும் வருவா. இன்று அதிகாலை 2:30 மணிக்கு பிறகு இஸ்ரேலில் ராணுவம் ஈரானில் இருந்து வரும் ஏவுகணை தாக்குதல் குறித்து எச்சரித்தது. இது டெல் அவீவ் உட்பட மத்திய இஸ்ரேலின் சில பகுதிகளிலும் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரையிலும் வான்வழி தாக்குதல் சைரன்களை தூண்டியது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பதிலளித்ததால் டெல் அவீவ் மீது வெடிப்புகள் எதிரொலித்தன. ஓரளவு வங்கட ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம் ஓரளவு தடுத்திருக்குன்னு நாங்க சொல்லலாமா? முற்று முழுதாக செல்லுந்து என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தாக்குதல்கள் இரு தரப்பிலும் பெருத்த சேதம். இப்ப நமக்கு வருவதெல்லாம் மிக அதிகமாக இஸ்ரேல் பக்கம் தானே. கிட்டத்தட்ட அவங்களும் லெபனான் காசா அளவுக்கு வந்துட்டாங்க. இஸ்ரேலும் வாங்கி கட்டாமல் அவனும் ஒரு ரிப்ளை கொடுக்கணும் இல்லையா? அவனும் லேசிப்பட்ட ஆளா என்ன? நீங்க அப்படி எல்லாம் அவனை எடை போட முடியுமா? அவனும் அடிப்பான், இவனும் அடிப்பான். இடையில அமெரிக்காவுக்கு வேட்டதான். ஏன்னா அமெரிக்காவுக்கு வியாபாரம் நடக்குது இல்ல, கடையை திறந்து வச்சிருக்காரு இல்ல, வியாபாரம் போகுது இல்ல. ரம்ஸ் மாம்ஸ் கொஞ்சம் பஞ்சம் நிலைமை மோதி இருந்துச்சு தானே, கொஞ்சம் பணம் போதாம இருந்துச்சு இல்ல. இப்ப இஸ்ரேல்ல வெள்ள வட்டி பணமும் இருக்குல்ல, ரேட்டை பேசு, மூட்டையை காட்டு, போயிட்டே இரு. இப்படித்தான் அமெரிக்காவும் அவங்களுக்கு சப்ளை பண்றாங்க. அதான் அந்த ஹைஃபா துறைமுகத்தை டார்கெட் பண்ண முழு நோக்கம் என்ன? ஈரான் இங்கதான் தரை சாட்டுறவங்களோட வெப்பன்ஸ் சிப் எல்லாம் அது அடிச்சாச்சு இல்ல, அடுத்த துறைமுகத்துக்கு வருவாங்க. ஆனால் மாற்று வழியிலே வராம இல்ல, மேலாவே வருது. அதே நேரம் சீனா கார்கோ பிளைட் தொடர்ந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த சீனாட ஒரு உந்துதல் தான் இந்த ஈரான் இந்த உளவு தாக்குதலுக்கான ஒரு முழு காரணம் இருக்கலாம்னு பார்க்கின்றோம். நாம் மீண்டும் இது ஒரு குறைந்த செய்தியாக இருந்தாலும் நாம் சில நேர்களுக்கு பதிலையும் கொடுக்க வேணும், அவங்களையும் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவும் நாம் இந்த 16க்கு ஒரு மிக முக்கியமான தகவலாகவும் தந்திருக்கின்றோம். ஏனெனில் இந்திய உளவாளிகள் இன்னும் நாட்டுக்குள்ளே ஈரானுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க ஒரு 500-700 பேர் தூக்கிடப்பட இவங்க அரசாங்கம் சொல்ல கணக்கு தான். அரசாங்கம் சொல்லாத கணக்கான வேற நாட்டுக்கு தகவல் தான் இதெல்லாம். இது இப்ப நோர்வேக்குள்ள இருந்து கிடைக்கப்பட்ட தகவலின் பிறகு இந்த தகவல் வருது. ஆனாலும் வேறு இடங்களிலிருந்து வேறு வகையான தகவல் கிடைக்கால் கிட்டத்தட்ட உலகத்தின் எல்லா பாங்கில் இருந்தாலும் 90% உளவாளிகள் இந்திய உளவாளிகள். அவங்களே சில இந்த ஸ்டூடெண்ட் விசாவில போன பசங்கன்னு சொன்னாக்கா அது அங்குதான் அவங்களுக்கு மூளைச்சலவை செயல்பட்டிருக்கணும். என்றால் இந்திய ராணுவத்தின் தரப்பில் சென்றாலும் கூட என்னுடைய பார்வையில் கூடுதலாக இந்தியன் தான் இருக்கிறாங்க. அவங்களோட போட்டோ எல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு, போட்டு தாரோம். அது போடக்கூடாது என்ற ஒரு உத்தரவு நமக்கு மூஞ்ச காட்டக்கூடாது என்ற ஒரு உத்தரவு இருந்தாலும் நம்ம நேர்களை கொஞ்சம் அப்படி தொட்டு போவோமா என்றால் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம நாட்டுக்கு வர மாட்டான், நம்ம நாட்டுக்கு என்ன இருக்கு என்றாலும் இந்த இந்திய மத்திய அதாவது இந்த வடபகுதி இந்தியாவின் வடபகுதி உளவாளிகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அவங்கதான் இந்த துல்லியமான இந்த தகவலுக்கான காரணங்கள். அவங்களுக்கு பாவ புண்ணியம் இல்லை. அவங்க எல்லாம்
ஒரு ஒரு ஒடுக்கமான அந்த ஜெயில பேர் எழுதி வச்சும் காணல, ஒரு 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 மோசமான சிறைக்குள்ள அவங்களாம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அந்த சிறையில இருந்து அவங்கள விடிய சுடுற அழிவு போற கழுத்து வெட்டுன்னு சொல்றாங்க, தூக்கு தண்டனை மரண தண்டனை சொல்றாங்க. கழுத்து வெட்டல் நல்ல நேரம் இல்லையே, சுடுற அதெல்லாம் துப்பாக்கியில ஃபயர் பண்ணியாச்சு, கொண்டு புதைச்சாச்சு. நாயை கொண்டு புதைக்கிற மாதிரி புதைக்கப்படுதா, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. விரளமான செய்திகளுக்கு இல்லாட்டையும் சில நடவடிக்கைகளையும் சில செயற்பாடுகளையும் தந்திருக்கிறோம். இதை கொஞ்சம் பெற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் அதாவது இப்போதைக்கு இது ஒன்று இருக்குது. இப்ப அவங்க அந்த கண்டென்ட்ஸுக்காக அதை அள்ளி போன யூடியூபர்ஸ் பெரிய செய்தி என்று ஒன்று இல்லைங்க. நேற்றும் இன்றைக்கும் அது பெரிய ஒரு இஷ்யூ செய்தி இல்லை. இனி கை வச்சு கால் வச்சு நகம் வச்சு வாய் வச்சு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எனக்கு அப்படிலாம் தரையில்லாது. ஒரு ஹாட் நியூஸா இருக்கணும், ஒரு உலகத்துக்குள்ள வராத செய்தியா இருக்கணும், சொல்லப்பட செய்யணும் தான் நான் புரிவேன். அது வரைக்கும் செய்திக்குள்ள வரமாட்டேன் மக்களே. அன்பர்களே, நாம் நிகழ்ச்சியை முடிக்கும் நேரத்தில் இறுதியாக இஸ்ரேலின் குண்டுவீச்சு பிரச்சாரத்தின் மத்தியில் ஈரானின் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தில் ஒரு மையத்திற்கு உற்பத்தி பட்டறை தாக்கப்பட்டதாக ஐநா அணுசக்தி நிறுவனம் உறுதிப்படுத்தி தெரிவித்துள்ளது. அதாவது நாங்க தொடர்ந்து சொல்லி வரோம் இல்ல, இஸ்ரேல்காரன் இஸ்ஃபஹான் சிட்டில அவங்களோட அணு உலைய காண்பிக்கிறான், குத்தப்படுறான் அதை தாக்கிட்டான். நாம சொன்னமே ஒரு பயங்கர தாக்குதல் என்று, அந்த தாக்குதலை தாக்கி இருக்கிறான். கடந்த வாரத்தில் ஈரானின் அணுசக்தி தொடர்பான தளங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களில் குறிவைக்கப்பட்ட 3வது வசதியான இஸ்ஃபஹான் சிட்டியில் ஒரு உற்பத்தி பட்டறை தாக்கப்பட்டுள்ளது என்று வியன்னாவை தளமாக கொண்ட சர்வதேச அணுசக்தி நிறுவன தலைவர் ரஃபேல் ரோஷி தெரிவித்துள்ளார். ஆனாலும் அதில் எந்த வகையான ஒரு அணுக்கசிவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இல்லை என்றும், அது அணுசக்தி நிலையம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இவங்க ஒரு குறிவைத்து தாக்கினாலும் அதை பற்றிய ஒரு அச்சம் பயங்கொள்ள தேவையில்லை என்றும் அவர் ஒரு அறிக்கை தெரிவிக்கின்றது. வியன்னாவிலிருந்து சற்று முன்னர் கிடைக்கப்பட்ட செய்தியாக. நன்றி நேர்களே, நாம் 17க்குள் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.